வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் 5 சினிமா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. நான் விஜய் சத்யா. என்னடி வாய்ஸ் இது? ஓகே, என்னடா இந்த செட்டப் ஒரு மாதிரி புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் மூவி ரிவ்யூஸ் இல்லாமல் மூவி டிஸ்கஷனாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த மாதிரி நான் ஒரு மூவி பார்த்துருக்கேன். நான் இன்னும் பார்க்கல. அந்த மூவி எப்படிங்கிறத பேசவே விட மாட்டான். நல்லாவே இருக்க மாட்டேன். சொல்லுங்க. இன்னொன்று என்ன, ஏன்னா மூவி ரிவ்யூ இது வரைக்கும் பண்ணியிருக்கான். தனியாக சேரை போட்டு உட்காந்து எப்படி கேட்க முடியும்? ஆடியன்ஸாக இவன் சொல்கிறான்னு நான் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ நான் கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் பதில் சொன்னால் நான் படம் பார்க்குறேன். கீ அந்த மாதிரி அவங்க கேட்க நம்ம பதில் சொல்ல போகிறோம். இது ஒரு மூவி டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எந்த படம் நான் சத்யா இப்போது ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். சரி, ஹாலிவுட் படமா? ஹாலிவுட் அப்படி தான் நான் நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து இருக்குது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்னு ஒரு டைட்டில் வந்து ஹாலிவுட்டில் ஒரு படம் இருக்குது, காமெடி ஜானர் படம், நல்லாயிருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஹைப்பில் போனேன், டைட்டில் வேற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஒருவேளை மெட்ராஸ்னா பழைய காலத்தில் ஒன்றும் ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த பழைய காலத்து மெட்ராஸ் இருக்கும், அந்த மாதிரி காமிப்பாங்களோ அப்படிலாம் யோசித்தேன். அதெல்லாம் கிடையாது. மெட்ராஸில் நடக்கிற ஒரு கதை, அது எந்த ஒரு டைம் பீரியட், இந்த டைமில் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குறிப்பிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சரி, சென்னையில் நடக்குது, அதனால ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ் நடக்குது. அது ஒரு விஷயம் நடக்குது. அது சொன்னா கதை ஸ்பாயில் ஆயிரும். நீங்க ஒவ்வொன்றா கேளுங்க, எடுத்த உடனே உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஸ்பாயிலர் அலர்ட் இல்ல, நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். அது வந்து ஸ்பாயில் ஆயிடும். அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. படத்தோட ஒன்லைன் அப்படிங்கிற ஒன்லைன் மட்டும் சொல்றேன். என்னன்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் இருக்கும். யார்கிட்ட நம்ம கேட்டிருப்பேன், நீ இந்த கொஸ்டின் கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ உங்க கையில வந்து ஒரு லோடட் துப்பாக்கி இருக்கு, உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரையாவது சுடணும்னா யாரை சுடுவீங்க? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை ஒரு ஒன்லைனா எடுத்துக்கிட்டு ஒரு கதை இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ நான் அவனை சுட போறேன். சராசரி காமன் மேன் ஒரு 4 பேரோட கையில ஒரு துப்பாக்கி கிடைக்குது. அந்த துப்பாக்கி அவங்க லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஆனா இந்த கதையில வர இந்த 4 கேரக்டர்ஸ் வந்து என்ன, யாரை சுடுறாங்க, அவங்களோட ரேஜ் வந்து இந்த மாதிரி வெளியாகுது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட். ட்ரூ ஸ்டோரி கிடையாது. ட்ரூ ஈவெண்ட்னா எப்படின்னா, இப்போ லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பல, ஹர்ஷத் மேத்தா கதை உண்மையிலேயே நடந்தது. அதுல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 90ஸ்ல சென்னையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் வீட்டில் மாங்காய் மரத்துல ஏறி மாங்காய் பிடுங்கினதுக்காக ஒரு பையனை வந்து சுட்டுறாப்புல. அப்படியா? ஆமா, அது வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட். அந்த துப்பாக்கி வந்து அவர் அதுக்கப்புறம் கூவத்துல போட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த பையனை சுட்டுட்டு தூக்கி போட்டாரா? ஆமா, மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தூக்கி போட்டாரு. சுட்டுட்டு தூக்கி போடல, அவருக்கு ஒரு கோவத்துல சுட்டுட்டாரு. மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரி கோவத்துல போட்டாரு. அந்த துப்பாக்கி இவங்க கையில வந்து கிடைச்சது, யாரோ ஒருத்தவங்க கையில கிடைக்குது அப்படின்னா அவங்க லைஃப்ல இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற இந்த ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதை வந்து இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இப்போ அவரு போட்ட துப்பாக்கி தான் கிடைக்க போகுது இந்த படத்துல. ஆமா ஆமா. சரி, இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இந்த கதை. ஓகே. ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த 4 கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த கதைகளில் இந்த வோக் கல்ச்சர் அது வந்து பயங்கரமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. கல்ச்சர் அப்படின்னா, வோக் கல்ச்சர்னா எப்படின்னா, அந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி பேசினா பேன் பண்ணிடுவாங்கடா. அப்படி கிடையாது. பேசினா மீன்ஸ் ஒரு நல்ல விதத்தில் பாசிட்டிவான வேலை அந்த வோக் கல்ச்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கு இந்த படம். நம்ம நிறைய படம் பார்த்து நெகட்டிவாக பேசினாலும் அவன் தான் பேசுகிறான், நான் கிடையாது. பயப்படாதா. நிறைய படங்கள் இப்போல்லாம் தமிழ் சினிமாவில் பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த கல்ச்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விதத்தில் அந்த வோக் கல்ச்சரை வந்து இந்த படத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டோரியாக காமிச்சிருக்காங்களா? அதை வச்சு தான் கதையே. இப்போ அதானே கன்னை வச்சு கதை என்ன? ஐயோ சாமி, வேற கன்னு வந்து இந்த 4 ஸ்டோரிஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற வேலையை பார்க்குது. ஓகே, ஒரு மெயின் எலமெண்ட் வந்து கன்னு. இதை சுற்றி ஒரு 4 கதை நடக்குது. சரி, அந்த 4 கதையை இந்த கன்னு கனெக்ட் பண்ணுது. அந்த 4 கதையில 2 கதை வந்து இந்த வோக் கல்ச்சர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. 2 கதையிலையா? ஆமா. சரி,
ஒரு பயங்கரமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகே. இப்போது வோக்கல்ச்சர் சொல்லிட்டேன்னா இதே மாதிரி இன்னொரு கதையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து கேஸ்ட். இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னொரு கதையில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. எனக்கு என்னென்னா இது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக வந்து இவர் தலைவாசல் விஜய் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. அவர் தான் ஒரு கேஸ்டிஸ்டாக வராரு. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், அந்த ஜாதி பெருமை பேசுகிறவங்கலாம் பார்த்தேனாலே ஒரு அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க, கிராமத்து சைடு வெட்டி கட்டிட்டு பொண்ணை அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க, காட்டிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணப்பட்டு. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. இந்த படத்தில் பார்த்தா அப்படின்னா இவர் டீசெண்டாக இருப்பார், நல்லா ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு டக்கின் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆள் பார்க்க டீசெண்டாக இருப்பார். ஒரு ப்ரெஸ் நடத்திக்கிட்டு இருப்பார், ஒரு பத்திரிக்கை வந்து இவர் நடத்திக்கிட்டு இருப்பார். அந்தளவுக்கு இவருக்கு நாலேஜ் இருக்குது. அவ்வளோ எஜுகேட்டடாக இருந்துமே அந்த மாதிரி இருக்காரு. இவர் ஒரு கேஸ்டிஸ்டா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருப்பாங்க. ஓ, இப்போ வில்லேஜ்ல இருக்கவங்க மட்டும் தான் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணதுல ரொம்ப டீசெண்டா காட்டுறாங்கன்றியா? அப்படி மட்டும் தான். இப்போ கேஸ்டிஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் உனக்கு பார்த்தாலே உன் மைண்ட்ல ஒரு பிக்சர் வரும்ல, இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. இப்படி இருக்கவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு தாட் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி கிடையாது, எப்படி சொல்றது, படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வருது இல்லை, நிறைய ஸ்டோரி. ஆனால் எதுவுமே வந்து நம்மளால கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியல. இந்த மாதிரி கேரக்டர் நான் ரியல் லைஃப்ல பார்த்துருக்கேன். அதனால வந்து இது வந்து ரிலேட்டபிளா இருந்துச்சு, என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. அவருக்கு பையன் கேரக்டர் ஒன்று இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரியல் லைஃப்பில் நான் பார்த்த ஒரு விஷயம், நல்லா டீசெண்டாக படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டக்கின் பண்ணிட்டு ஐடி ஆஃபீஸில் போய் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து தமிழ் சினிமாவில் எந்த இடத்துலையும் காட்டி நான் பார்த்ததில்லை. இந்த படத்தில் வந்து அதை காட்டியிருந்தாங்க. ஒரு ஐடி எம்ப்ளாயி போய் அப்பா நம்ம மானத்தை வந்து நம்ம தங்கச்சி இப்படி பண்ணிட்டாவா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான். அது நம்ம சார்காசமாக பார்த்தோம் அப்படின்னா அது சிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு காமெடி எலமெண்ட்டும் அந்த ஸ்டோரியில் தான் வருது, இவர் தான் ப்ளே பண்ணியிருக்காருன்னு. நீ சீரியஸாக ஒரு சீன் போயிட்டு இருக்கும், நீ சார்காசமாக பார்த்தேன்னா அது சிரிப்பாக இருக்கும். நீ சீரியஸாக பேசினாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு அது சிரிப்பாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அது காமெடியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. அது ஒரு எப்படி சொல்கிறது, சீரியஸாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, எனக்கு அது சார்காசம் ஆயிடுச்சு. நம்ம அவ்வளோ டார்க்காக இருக்கோமா இல்லை என்னங்கிறது தெரியலை. அதுதான் படம். காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தோன்னா பரத் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைமைச் செயலகம்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு இதுக்கு முன்னாடி, அதில் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். இந்த படத்தில் இந்த 4 ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்டோரியில் முக்கியமான ஒரு ரோலாக வந்து ப்ளே பண்ணுறாப்புல. அவர் கையில் அந்த கன்னு யார் யார் கையெல்லாம் மாறுதோ அவங்கவுங்க தான் இந்த 4 ஸ்டோரியோட முக்கியமான ஒரு கையிலேயும் கன்னு மாறுது. ஆமாம், அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம், அந்த கன்னை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கதை. அதில் ஒரு முக்கியமான ஆளாக வந்து பரத் இருக்கார். ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. அந்த படத்தில் மாஸ் சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை, எமோஷ்னலாக அழுதுருக்காப்புல படத்தில் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. எனக்கு என்ன இந்த படத்தில் குறை, எனக்கு என்ன இந்த படத்தில் குறை சொல்லுவேன், என்ன இந்த படத்தில் குறை அப்படின்னு பார்த்தேன்னா மியூசிக். அந்த இதுக்கு அடுத்து வரேன், இந்த ஜானருக்கு அடுத்து வரேன். என்னன்னா மியூசிக் வந்து எனக்கு ஒரு மைனஸாக பட்டுச்சு. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம்மோ ஒரு சாங்கோ எதுவுமே வந்து இந்த படத்தில் இல்லை, என் மைண்டில் வந்து ஒட்டலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு 3 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் வந்து சாங் இருக்கு. அப்படி பிஜிஎம்ஸோ சாங்ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை, எந்த ஒரு சீனையும் லிஃப்ட் பண்ணி கொடுக்கல. சாங் அங்கே ஓடிச்சா என்னங்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு தான் ஞாபகத்தில் இல்லை, அந்த அளவுக்கு தான் மியூசிக் வந்து பூரா இருக்குது. இன்னும் கொஞ்சம் மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கலாம் படத்தில். இது தாண்டி நீ ஜானர் கேட்ட இல்லையா, இந்த படம் வந்து என்ன ஜானருக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், த்ரில்லர், ட்ராமா, அந்த ஒரு ஜானருக்குள்ளே வருது. ஆக்ஷன்னா பரத்துக்கு ஸ்டண்ட்டு ஆக்ஷன் அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ பயங்கரமான சண்டை காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த அப்படின்னா உனக்கு பெரிய ஏமாற்றம். சண்டை காட்சிகள்லாம் இந்த படத்தில் கிடையாது. ஆக்ஷன்னா என்னென்னா இந்த கன் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு ஒரு சில சீக்வன்ஸ் வருது, அதுவும் ரொம்ப கம்மியான சீக்வன்ஸ் தான். ஏன்னா ஒரு துப்பாக்கியில் என்ன ஒரு 6 புல்லட் இருக்குமா, நம்ம பார்த்த வரைக்கும் சினிமா நமக்கு தந்த நாலேஜ், ஒரு துப்பாக்கியில் 6 புல்லட் இருக்கும். ஒரு சில கன்ஸ் டிஃப்ரெண்ட் கன்ஸில் வந்து ஒரு சில மாதிரி இருக்கும். பிஸ்டலில் 6 புல்லட் அப்படிங்கிறதான் ஃபிக்ஸ்டு அப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கேன். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. அந்த அளவுக்கு தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். ஸோ சுடுறது மட்டும்தான். ஆமாம், சண்டை காட்சிகள்லாம் இருக்காது. ஸோ இந்த படம் வந்து ஆக்ஷன் ஜானருக்குள்ளே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான்.
ஓகே. அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன்? I don't know. த்ரில்லர். த்ரில்லர்னாலே நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த டென்ஷனை வந்து பில்ட் பண்ணும். ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்படி பண்ணும்ல. நான் சொன்ன மியூசிக் டின் 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 மியூசிக் ஒர்க் ஆகலை. இங்கே இதுக்கு வாங்க, ஜானருக்கு வாங்க. அந்த மாதிரி இருக்கணும். அப்படிதானே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்ல. த்ரில்லர் வந்து உன்னால கெஸ் பண்ண முடியும். இதான் நடக்குது அப்படின்னு தெரியும். அடுத்து இதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். இதான் நடக்குதுன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. இதுதான் நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிடும். சரி. மோஸ்ட் ஆஃப் த இடங்கள் வந்து கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ த்ரில்லர் வந்து லாக் எங்கேயாச்சும் இருக்கா படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும்? நல்ல கேள்வி. இது இப்படி நம்ம யோசிக்கவே மாட்டோம். லாக் இருக்குங்கிற மாதிரி யோசிக்க மாட்டோம். ஏன்னா 4 கதை இருக்குல்ல, உனக்கு யாரை ஃபாலோ பண்றதுங்கிற கன்ஃபியூஷன் ஆயிரும். இப்போ நான் இவனை ஃபாலோ பண்ணுறதா இல்லை இந்த கதையை ஃபாலோ பண்ணுறதா எங்க கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஸ்க்ரீன் பிளே வந்து இடையில வந்துடும். ஓகே. ஒரு கதை அப்போ தான் கண்டினியூ பண்ணி போயிட்டு இருப்போம். கட்டு வச்சு டக்குன்னு அடுத்த கதைக்கு போயிடுவாங்க. உனக்கு யாரை ஃபோக்கஸ் பண்ணுறேனே தெரியாது அப்படிங்கும்போது உனக்கு இதை யோசிச்சுக்கிட்டு இருப்ப. உனக்கு படம் போர் அடிக்கிற ஃபீலே வராது. உன்னை யோசனையிலே குழப்பத்திலே வச்சிருப்பாங்க. அதனால வந்து அந்த ஒரு டெக்னிக் இருக்கு. உன்னால இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்ல முடியல அப்படின்னா ஆடியன்ஸை குழப்பணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. ஏதோ ஒரு டேரக்டர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் உனக்கு போர் அடிக்கிற மாதிரி இந்த படம் வந்து இருக்காது. கன்ஃபியூஷன்லேயே இருப்ப. கடைசியில் கிளியர் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. ஒரு கன்ஃபியூஷனான ஸ்க்ரீன் பிளே தான். ஓகே. ஆனால் கடைசியில் உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே இது நடக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு கதை, இதுக்கப்புறம் இது நடக்குது. ஏன்னா ஒரு துப்பாக்கி எல்லார் கையிலையும் அட் அ டைமில் இருக்காதுல்ல. ஒரு கதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கதை இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு கதை, இது முடிஞ்சதுக்கப்புறம் இது நடக்குது, இதுக்கப்புறம் இது நடக்குதுங்கிறது உனக்கு எண்டிங்கில் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே. எண்டிங்னு சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த படத்துக்கு பார்ட் 2ஓட லீடு வேற இருக்குது. நீ நினைக்கலாம் என்ன இப்போ எல்லாருமே பார்ட் 2 எடுக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனால் இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து படம் நல்லா ஓடிருச்சே அப்படிங்கிறதுக்காக பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று அந்த கதையை வந்து டிமாண்ட் பண்ணும். இது 2 பார்ட்டாக தான் சொல்ல முடியும், இதை முடிக்க முடியாது. இந்த கதை எதையுமே டிமாண்ட் பண்ணல. இந்த கதை இப்படியே முடிச்சாலும் முடியுதும் தான். ஆனால் கடைசியில் 2 பி கண்டினியூன்னு போட்டிருக்காங்க. என்ன ஐடியாவில் இருப்பாங்களோ அப்படின்னா மேபி இது ஹிட் ஆச்சு பயங்கரமாக போச்சு அப்படின்னா இதுக்கு பார்ட் 2 எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கலாம். ஓகே. சரி, இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாமா? அப்போ நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். இல்லை இது என் கப் ஆஃப் டீ இல்லை, இந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை, காமெடி படங்கள் தான் நான் பார்ப்பேன், இல்லை ஹாரர் படங்கள் பார்ப்பேங்கிற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்குறது நல்லது. இல்லை நான் வந்து நல்ல படம்னு சொன்னாலும் போய் பார்ப்பேன், நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது என்ன நல்லா இல்லைன்னு போய் பார்ப்பேன். ஜோக் இல்லை இல்லையா? இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் வந்து தாராளமாக நீங்கள் இன்டெலிஜென்ட் ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க. தாராளமாக நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு படம் தான். இன்னொன்று ஒரு லாஜிக் மிஸ்டேக் வந்து எனக்கு இந்த படத்தில் தோணுச்சு. இப்போ படம் பார்க்கும்போது இவ்வளோ நோட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தேன்னா அந்த கன்னில் 6 புல்லட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா? 8 இருந்துச்சா? அப்படி கிடையாது. என்னன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரிஜினல் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் அவர் ஒரு புல்லட் சுட்டாரு அந்த பையன்ட்ட. மீதி 5 தானே இருக்கும். மீதி 5 இருக்குமா? இதில் ஃபஸ்ட்டு வர ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் 2 புல்லட்டு, கடைசியில் 2 புல்லட் வருது. அவர்கிட்ட இருந்து இன்னொரு கதைக்கு மாறுது. அங்கே ஒரு புல்லட்டு போயிடுது. அங்கேருந்து இன்னொரு இடம் மாறுது. இங்கே ஒரு புல்லட்டு. மொத்தம் எத்தனை புல்லட் வரும்? இங்கே மட்டுமே 5 வருது. 5 அங்கே 1 6 இன்னொரு புல்லட் வேற சுடுறாங்க. மொத்தம் 7 புல்லட் கணக்கு வருது இந்த கதையில். இல்லை நீ படம் பார்க்க போனியா புல்லட் என்ன போனியா? அடுத்த கேள்வி. படம் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் வந்து என்னடா 7 புல்லட் மாதிரி இருக்கே, இது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பார்த்தா அதை அனுபவிச்சு போய் இப்படி ஆராய்ஞ்சிட்டுலாம் வச்சுக்க ரொம்ப கஷ்டம். நீ அப்படி வரியா? அந்த ஒரு ஆரம்பத்துல நாங்க ஸ்பாயிலர் பண்ண மாட்டோம் அப்படின்னு வேற அந்த ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் எனக்கு தோணுச்சு. மேபி இது ஒரு வேற மாதிரியான ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோணி இருக்காது. இவன் சொன்னனால தான் நீங்க புல்லட் கவுண்ட் பண்ணி பாருங்க. படம் பார்த்தீங்கன்னா 7 புல்லட் படத்தில் பார்க்குறேன். ஓகே. ஸோ இதுதான் கைஸ் இந்த படத்தோட டிஸ்கஷன். வேற எதுவும் கேள்வி இருக்கா? வேற தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகே தானே? போர் அடிக்காது. போர் அடிக்காமல் தான் நான் வேணால் ட்ரை பண்ணுறேன். கேட்ட வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸ்டோரி. ஓகே 4 கதை யார் யார் இருப்பாங்க, அந்த புல்லட் கன் எப்படி போகுது, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ ஓகே நல்லாயிருக்கும் போல் ஸ்டோரி ஜாலியாக அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஓகே. இந்த மாதிரி உங்களை சொல்கிறேன். ஓகே
இந்த மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யார் யாரெல்லாம் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பையன் மாதிரி ஏதாவது புல்லட் நோட் பண்ணீங்க இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்காதவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த படங்களோட டிஸ்கஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சேனல் ஃபேஸ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் சத்யா, விஜய் கிருஷ்ணா. டாடா. பாய்.